Welcome back. This is Divya from Uncultured Indie. So, இன்னைக்கு நீங்க thumbnail பார்த்த மாதிரி we are going to do a wedding, bridesmaid transformation video. This is going to be a completely beginner friendly makeup look. So, எனக்கும் வந்து மேக்கப்ல அவ்வளோவா வந்து நான் வந்து பெருசா வந்து ப்ராடக்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. ஐ ஜஸ்ட் ஹேவ் அபவுட் லைக் ஒரு 6 to 7 ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருக்கேன். ஸோ அதை வச்சு ஒரு மினிமம் மேக்கப் லுக் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். First step, as we all know, moisturizer. அதுதான் வந்து basic thing about doing your makeup. And also as a first tip, I want to share that நீங்க மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸை வந்து ஐஸ் வாட்டர்ல வந்து ஸ்பிளாஷ் பண்ணிடுங்க. அது வந்து ஆக்சுவலி லைக் ஹோல்ஸ் யோர் மேக்கப் வெரி ஸ்ட்ராங். அது வந்து நம்ம லுக் கடைசியாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கேக்கியாக விடாது. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்கள் ஃபேஸ் ஒரு 4 to 5 hours. You don't have to like redo your makeup again and again. So ice water splash is very important, and that's like a secret tip that I have been following for a long time. So moisturizer போட்டதுக்கு அப்புறமா we are going to do primer. So moisturizer போட்டு முடிச்சாச்சு, and next வந்து I'm just going to use a primer. நான் வந்து primer வந்து டெர்மாகோன்ற ஒரு கம்பெனியில் வந்து ஆன்லைனில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ பாட் இட் அபவுட் அ இயர் அகோ. அதை வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ தான் இந்த வெட்டிங் ரிசப்ஷன் அப்புறம் இந்த ஷூட்டிங் அதுக்கு மட்டும் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட் ஜஸ்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளாக் தி ஆயில் ரிலீஸ். இது வரைக்கும் நான் அது ஒரு 10 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஐ ஆக்சுவலி டு நாட் நோ வாட் இட் ஆக்சுவலி டஸ், பட் கைண்ட்ஸ் ஆஃப் கிவ் யூ அ லைட் க்ளோ. ஒரு மாதிரி மேட்டா. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆக்சுவலி தெரியும், லைக் ஒரு மாதிரி மேட்டா இருக்கும் ஸ்கின் வந்து. இட் கிவ்ஸ் அ மேட் ஃபினிஷ் டு யுவர் ஸ்கின் அண்ட் actually like holds your makeup very even and good. Actually, I love how my skin looks today. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கின் செம க்ளோயிங்காக நல்லா இருக்கு. ஸோ மைக்கோட சார்ஜ் போனது கூட தெரியாமல் நான் பாட்டில் லூஸ் மாதிரி பேசிகிட்டே இருந்திருக்கேன். வீடியோ எடிட் பண்ணும் போது தான் தெரியும் பேசுனது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு. பட் தட்ஸ் ஃபைன். தட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் மீ ஃப்ரம் போஸ்டிங் திஸ் பிலோ ஆவரேஜ் வீடியோ. ஸோ நான் இதுக்கப்புறம் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ வாய்ஸ் ஓவர். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்கின்க்கு. இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸில் வாங்கின ஒரு ஆரஞ்ச் ஷேட் கலர் கரெக்டர் தான். ஐ பர்சனலி ஃபீல் தட் இந்த பர்டிகுலர் ஷேட் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருந்ததுன்னா வந்து நான் என்னோட ஸ்கின் டோனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மேட்ச் பண்ணியிருக்கோம். பட் தட்ஸ் ஃபைன். இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபோர்ஹெட் அண்ட் அரவுண்ட் மை மவுத் அப்புறம் சீக்ஸ் அண்ட் ஐலெலாம் வந்து கொஞ்சம் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கிறதுனால அங்கெலாம் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தடவி அண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கலர் கரெக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் நெசசிட்டி when it comes to doing your makeup. If you have a very uneven skin tone and உங்களுக்கு நிறைய acne scars and open pores மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா it is very important to first put on your color corrector, because அதை போடலன்னா நீங்கள் எவ்வளோ மேக்கப் போட்டாலும் it looks very grey and uneven. அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப கேக்கியாக ரொம்ப நல்லா இருக்காது, ரொம்ப அன்ஈவன்டாக இருக்கும். ஸோ கலர் கரெக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சீக்ரெட் டிப் வந்து நான் மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் அண்ட் கலர் கரெக்டர் போட்டதுக்கப்புறமா ஐ யூஸ் அ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, பிகாஸ் ஒரு பேஸ் தட்ஸ் பேசிக்லி லைக் புட்டிங் ஆன் யோர் பேஸ் ஃபார் யோர் மேக்கப். அண்ட் இது போட்டதுக்கப்புறமா இட் லுக்ஸ் குட். மேக்கப் வந்து ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அந்த லாஞ்சிவிட்டிக்காக நான் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டுக்கிறேன். கலர் கரெக்டர் போட்டு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டதுக்கப்புறமா I'm putting on a concealer. This concealer is from Maybelline. And so basically வந்து there's 2 type of concealer that you can use. ஒன் வந்து உங்கள் பர்டிகுலர் ஸ்கின் டோனுக்கு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கன்சீலர். அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் யூ ஹாவ் புட் ஆன் யுவர் கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறமா வந்து உங்களோட சீக் போன்ஸை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு 2-3 பாயிண்ட் வந்து ஃபேரான கன்சீலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஐம் புட்டிங் ஆன் அ பிட் ஒரு 1 pint ஃபேரான கன்சீலர் தான் நான் போட்டுட்ருக்கேன் டு ஹைலைட் மை ஐஸ் அண்ட் சீக்ஸ். ஸோ ஐம் புட்டிங் ஆன் மை கன்சீலர் அரவுண்ட் மை ஃபேஸ், ஃபோர்ஹெட் அண்ட் ஐஸ், அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ், அரவுண்ட் மை மவுத் அண்ட் எவ்ரி திங். அதை வந்து கொஞ்சம் நல்லா ஈவனாக வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அது செட் ஆகிறதுக்கு டைம் கொடுத்ததுக்கப்புறம் I'm putting on my foundation. So this is going to be like a powder foundation from MAC Studio Fix. NC45ல வந்து இந்த ஷேடில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இஸ் குட். இது வந்து நான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ஃபவுண்டேஷன் தான். If you want to use cream based foundation அப்படின்னா you can actually go ahead and put on it, and then அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் ஆல்ரெடி லைக் அ ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடர். ஸோ ஐம் குட் வித் திஸ். ஸோ ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சாச்சு. அண்ட் ஃபவுண்டேஷன் அகைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டு நான் வந்து என்னோடய பேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர், ப்ரைமர் அண்ட் கலர் கரெக்டாக போட்ட ஒரு ஸ்ப்ரே, அண்ட் தென் அகெயின் கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே. ஸோ அகெயின் வி ஆர் கோயிங் டு த ஐ மேக்கப். ஸோ ஐ மேக்கப் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி ரெகுலர் அண்ட் பேசிக். ஏன்னா நமக்கு வந்து அட்வான்ஸ்ட் ஐ மேக்கப் எதுவும் தெரியாது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ த ஐப்ரோஸ் ஃபர்ஸ்ட். நைக்காவில் வந்து வாங்கின ப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஐப்ரோஸை ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வி ஆர் கோயிங் டு ஃபில் இன் தி ஐப்ரோஸ். ஐ ஹாவ் அ வெரி ஸ்கார்ஸ் ஐப்ரோஸ். ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீக் தான் வந்து பார்லர் போயிருந்தேன். அண்ட் நமக்கு தெரியும் நம்ம ஃபேஸில் என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன நிறைகள் இருக்குது, என்ன குறைகள் இருக்குது, எங்கெங்கே வந்து பிக்மெண்டேஷன் இருக்குன்றது தெரியும். அது தெரிஞ்சு தான் நம்ம போகிறோம். பட் ஸ்டில் வந்து நம்மளை குத்தி குத்தி காட்டுறதுக்காகவே வந்து நிறையா நம்ம ஃபேஸில் இருக்க கேப்ஸ்லாம் சொல்லி இதை பண்ணிக்கிறீங்களா அது பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ செம்ம இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு எனக்கு. பட் தட்ஸ் ஃபைன், இட்ஸ் பார்ட் ஆஃப் தி ஜாப். ஸோ வி ஆர் ஜஸ்ட் ஃபில்லிங் இன் தி ஐப்ரோஸ். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டிங்கன்னா ப்ரஷ் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் வெரி ஈஸி ஃபார் மீ பிகாஸ் ப்ரீவியஸாக நான் வந்து பவுடர் ஐப்ரோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தட் வாஸ் ஈஸி. அண்ட் இந்த டைம் வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வித் பென்சில் வாங்கினேன். எனக்கு என்னென்னா இது வந்து கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்து ஸ்கின் வந்து லைட்டாக இரிட்டேட் ஆகுது, லைக் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்குது when filling in my eyebrows. That's the only problem. And we are done with the eyebrows, and next வந்து I'm going with a very very basic minimal eyeshadow look. ஸோ நான் போட்டிருக்கிறது வந்து இட்ஸ் அ டீப் பர்பிள் ட்ரெஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு பிங்க் கிளாஸி கிளிட்டர் லுக் தான் போகிறேன். நான் வந்து எதுவுமே போட்டு வந்து இந்த டியோ காம்போலாம் எதுவுமே பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி வெரி பேசிக் ஐஷேடோ லுக். ஜஸ்ட் அந்த ட்ரான்சிஷன் மட்டும் அந்த ஐ ஷேடோ வந்து அந்த ஐலிட்ஸில் இருக்க ட்ரான்சிஷன் கொண்டு ஃபில் இன் பண்ணி விட்டுடுறேன். அண்ட் ஐம் யூஸிங் த ப்ரஷ் வித் வாட் ஐ ஹாவ். ஸோ நமக்கு வந்து பிகினர் மேக்கப்பில் when we are a complete beginner in makeup, it's very easy for us to experiment with the looks. But since this is going to be a quick makeup routine, now and then I'm just keeping with a very minimal eye look. And அதுக்கப்புறமா வந்து நான் ஐலைனர் அண்ட் மஸ்கரா வந்து வச்சிட்டேன் பிகாஸ் என்னால் ஃபோன் கேமராவில் அதை வந்து அப்ளை பண்ண முடியாது. இட் வில் கெட் வெரி மெஸ்ஸி. ஸோ வி ஆர் டன் வித் ஐ மேக்கப், ஐலைனர் அண்ட் ஐ ஷேடோ. அண்ட் வி ஆர் மூவிங் ஆன் டு த லிப்ஸ்க்கு வந்து நான் நைக்காவில் வந்து வயலட் ஷேடில் வந்து லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கேன். ஸோ பார்டர்ஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக லைன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் ஐம் யூஸிங் த லாக்மே wine and dine shade. This is like a beautiful shade, burgundy shade like a lipstick. It looks really good on dusky skin tone. நீங்கள் என்ன ட்ரெஸ்க்கு வேணாலும் இதை பேர் பண்ணிக்கலாம். இட் வில் லுக் குட். ஈவன் இதை நீங்கள் மேக்கப் இல்லாமல் கூட வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப நேச்சுரல் அழகாக தெரியும். திஸ் இஸ் லைக் மை கோ டு லிப்ஸ்டிக். அண்ட் நம்ம லிப்ஸ்டிக் அண்ட் ஐ லுக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் க்ளாஸ் அப்ளை பண்ணணும்னு நினச்சேன். பட் இட்ஸ் ஃபைன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு லீவ் இட் மேட். அண்ட் அதுக்கப்புறமா பொட்டும் வச்சாச்சு. அஃப்கோர்ஸ் பொட்டு இல்லாமல் நம்ம லுக் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ பொட்டு வச்சாச்சு. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி த கம்ப்ளீட் லுக். அண்ட் இதுக்கப்புறமா செயின்லாம் போடணும். பட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபிக்ஸ் இட் வித் மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அகெயின். So, Avlada, I hope you liked the video today. And I'll see you in the next video. Bye bye.